மாஸ் காட்டும் விஜய், காலியாகும் நாதக கூடாரம். விஜய் அரசியலை வரவேற்ற முக்கிய கட்சிகளுள் ஒன்றான நாதகவின் கூடாரத்தையே தமிழக வெற்றிக் கழகம் காலி செய்து கொண்டிருப்பதாக எழுந்துள்ள சர்ச்சைதான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பிருந்தே கூறி வந்தவர் சீமான். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் விஜய் ரசிகர்களின் வாக்குகளை கவர்வதற்காகவே இப்படி பேசிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டது. அதற்கு ஏற்றாற்போல இளைஞர்கள் ஆதரவும் சீமானுக்கு அதிகரித்ததோடு மக்களவை தேர்தலில் 8.16% வாக்குகளை பெற்று மாநில கட்சி அந்தஸ்தை நாம் தமிழர் கட்சி பெற்றது. நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்கு தாவேகா தலைவரான விஜய் வாழ்த்து தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக் கழக கூட்டணி அமைகிறதோ என்றெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. கூட்டணி அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று சீமான் தரப்பு கூறினாலும் கூட்டணி குறித்து மூச்சு விடாமல் இருந்தது விஜய் தரப்பு. இதற்கிடையில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து அடுத்தடுத்த முக்கிய நிர்வாகிகள் விலகல் மற்றும் நீக்கம் உள்ளிட்ட அதிரடியான நிகழ்வுகள் அரங்கேறின. கட்சிக்குள் சாதி பிரிவினைகள், சமூக படுகொலைகள் என பல விஷயங்கள் நடப்பதாகவும் பொதுக்குழு என்ற பெயரில் வெற்று பக்கங்களில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டி கட்சியிலிருந்து விலகி இருந்தார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா அம்மையப்பன். அதோடு சீமான் மனைவி கயல்விழியின் ஆதிக்கம் கட்சிக்குள் அதிகரித்ததோடு சாதி பார்த்துதான் சீட் கொடுக்கிறார்கள் என்று பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதேபோல மதுரை மண்டலத்தின் முக்கிய முகமாகவும் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து வந்த ஜெயக்குமரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக பேசிய வெற்றிக்குமரன் கட்சியின் விதிமுறைகளின்படி மாநில பொறுப்பிலிருந்து நீக்கும் அதிகாரம் சீமானுக்கு இல்லை, நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழுவை கூட்டித்தான் நீக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருந்தார். ஒரு பக்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கும் இடையே மோதல் நீடித்து வந்த நிலையில் கட்சியின் இன்னும் சில முக்கிய நிர்வாகிகளை கயல்விழி அன்கோ சீண்டி பார்த்ததாகவும் அதனால் கூண்டோடு அந்த முக்கிய நிர்வாகிகள் ராஜினாமா செய்தார்கள் என்றும் கூறப்பட்டது. குறிப்பாக சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த புகழேந்தி மாறன் அண்ணன் சீமானின் வார்த்தை மட்டும்தான் அரசியல் என நம்பி நாட்களை தொலைத்து விட்டதாகவும் அனுபவங்கள் தான் வாழ்க்கை என்று குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகினார். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தியாகராஜனும் கட்சியிலிருந்து விலகியது நாம் தமிழர் கட்சி வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இப்படி நாம் தமிழர் கட்சியின் கூடாரமே அடுத்தடுத்து காலியாகி கொண்டிருக்கும் நிலையில் இவர்கள் அனைவருமே தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி செல்வதாக வெளியாகி இருக்கும் தகவல்தான் சீமானை ஷாக்காக்கி உள்ளது. சீமானின் குடும்ப ஆதிக்கம் மற்றும் நாம் தமிழர் கட்சியில் நடக்கும் உட்கட்சி பிரச்சனைகளாலும் விலகிய நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் அரசியலில் பயணிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக வைத்துள்ளார்களாம். ஆனால் அவர்களால் திமுக, அதிமுக, பாஜக போன்ற கட்சிகளுடன் இணைய முடியாது என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். அதனால் அவர்கள் அனைவரும் மாநாடு நடப்பதற்கு முன் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஐக்கியமாக உள்ளதாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய பொறுப்புகளை பெற்று செட்டில் ஆகிவிடலாம் என்று திட்டமிட்டு உள்ளதாகவும் பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மறுபக்கம் விஜய் அரசியலுக்கு வந்ததால்தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே குழப்பங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் விஜயின் தீவிர ரசிகர்கள் என்பதோடு விஜய் அரசியலில் வருவதற்காக தான் அவர்கள் காத்து கொண்டிருந்தனர் என்றும் அதனால் தற்போது அந்த வாய்ப்பு வந்ததால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர்களாகவே விலகுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதோடு நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவிகிதமும் பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்தாகவும் இருந்து வருவதால் சீமான் கடும் கோபத்திற்கு உள்ளாகி உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால்தான் 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி இல்லை என்பதை திட்டவட்டமாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். விஜய் அரசியலுக்கு முதலாளாக வரவேற்ற சீமானே இப்படி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி இல்லை என்று சொல்லியதற்கு பின்னால் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தாவுவதுதான் காரணம். எனவே விஜய் ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து சீமான் பின்வாங்கிக் கொண்டார் என்று கூறுகின்றனர். மாறாக தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி சேர பாஜக ஆர்வம் காட்டுவதாகவும் அதனால்தான்
பாஜக மூத்த நிர்வாகிகள் விஜய்க்கும் தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கும் ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் விஜய் பாஜகவுடன் இணையும் நோக்கத்தில் இல்லை என்பது விஜயின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலியாவதற்கு காரணம் உட்கட்சி பூசலா, விஜயா? உங்கள் கருத்து என்ன என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும்.